வாழ்க வளமுடன். பூமி தானம் செய்வது சிறந்தது. தன்னை தானம் செய்வதற்கு பூமி தாயாக இருந்து அனுகிரகம் செய்கிறாள். அவனுக்கு யம தண்டனை கிடையாது. அடுத்த பிறவி பூமியை வாங்கும் அளவுக்கு வசதி வரும். பிறகு பூமியை என்ன பண்ணுவாங்க, 2 கட்டான அவங்ககிட்ட வாங்கிடுவாங்கள்ல, என்கிட்ட குத்துருன்னு சொல்லிட்டு ஏமாற்றி வாங்கிடுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த பிறகு பூமின்றது லாபமே இருக்காது. அவன் தேடி தேடி கேட்டா கூட அவனுக்கு பூமி யாரும் கொடுக்க மாட்டாங்க. வாங்குகிற அளவு அவங்ககிட்ட வசதியே இருக்காது. ஆனால் அது மாதிரி இருக்கும்போது அந்த காலத்துலேயே பீஷ்மர் சொல்லுவார், எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் அதை போக்குறதுக்கு வேறு வழி தெரியலன்னும் போது ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க. அப்போ சொல்லுவார், நீங்கள் மாட்டு தோல் எவ்வளோ அளவோ அந்த அளவு நீங்கள் பூமியை தானம் பண்ணுங்கள், உங்கள் கஷ்டம் தீரும்னுவார். அதனால் அவங்க அது மாதிரி கொடுப்பாங்க. பூமியை அந்த தோலை எடுத்து எந்த அளவோ அந்த அளவு பூமியை தானம் பண்ணுவாங்க. பூமாதேவியே கூறுகிறாள், என்னையே வாங்குங்கள், என்னையே கொடுங்கள், என்னை கொடுத்த பின் என்னையே அடைவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பூமாதேவி அப்போவே சொல்லியிருக்கார். என்னை கொடுக்கும் தானமானது இவ்வுலகிலும் மேல் உலகிலும் விருத்திக்கு வரும்வார். இதை கேட்ட பரசுராமர் என்ன பண்ணுவார், கஷ்யபவருக்கு பூமி தானமாக கொடுத்துருக்குறாரு. அப்போ அந்த பூமி தானன்றது எவ்வளோ சிறந்தது பாருங்கள். நம்ம சொல்கிற கொஞ்சம் எவ்வளோ தான் வச்சுனாலும் வாங்கணுன்றாங்களே தவிர ஒருத்தருக்கு தானம் பண்ணணுன்றது இல்லை. ஆனால் முன்னோர்லாம் எதுக்கு இருந்தாங்க, எனக்கு குழந்தை இல்லை, அந்த அவ்வளோ சொத்து நான் என்ன பண்ணுறது, ஆண்டவன் அவன் தானே எனக்கு கொடுத்தான், அவனுக்கே அர்ப்பணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் கோயில் நிலம் எல்லாம் கொடுத்துருவாங்க. நிலத்தெல்லாம் வீடுனா கூட ஒரு பங்காளிக்கு கொடுப்பாங்க. ஆனால் நிலத்தில் என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு எழுதி வைப்பாங்க. கோயிலுக்கு எழுதி வைத்தா எதுக்கு எழுதி வைக்கிறாங்கன்னா, அப்போ அவங்க ஐயருக்கெல்லாம் சாப்பாட்டு இருக்காதுல்ல, அதை நிலத்தில் வர்றதை ஐயருக்கு அந்த நெல் அளந்து கொடுப்பாங்க. அதுதான் இப்போ செய்யாத ஒரு புண்ணியம். எத்தனை பிறகு அவங்களுக்கு தொடர்ந்து இருந்தால் அவங்க பரம்பரையில் பார்த்தா கஷ்டமே இருக்காது. நான் ஒரு 2 இடத்த பார்த்துருக்கேன். அவங்க எத்தனை 3வது பரம்பரைங்கிறாங்க, 3வது 4வது பரம்பரைங்கிறாங்க, அவங்களுக்கு கஷ்டன்றதே இல்லை. அதுதான் சொல்கிறேன், நிறைய பேர் இடம் வாங்குறேன்றீங்களே, அட்லீஸ்ட் கொஞ்சம் அது சொல்கிறல, ஒரு மாட்டு தோல் அளவாவது கொடுங்க, தானம் பண்ணுங்க பூமியை அப்படின்ற. நீங்கள் கொடுக்க பூமாதேவி என்ன பண்ணுவா, என்னை கொடுத்துட்டு இல்லை, உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்வா. அதே மாதிரி அவகிட்ட வாங்கணும் தான், நீ என்னை வாங்கிக்கோ, நான் உனக்கு எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அதான் சொல்லுவாங்க, எதுவும் இருந்தாலும் எதனா ஒரு இதுவும் பூமாதேவி கும்பிட்டு செய்வா எதுவும் அவங்க எதுக்கு கிரகப்பிரசு பூமாதேவி கும்பிட்டுட்டே பூஜை போட்டியான்றது எதுக்கு சொல்கிறாங்க. அவள் நின்று பார்த்துப்பான்றது தான். சிலர்லாம் நான் பூஜை பண்ணுறேன் அது பூமாதேவின்றதும் சொல்ல மாட்டாங்க, எதுவுமே சொல்ல நான்னுவாங்க. அது மாதிரிலாம் இல்லை. அதான் உங்களால் முடிஞ்ச பூமியை தானம் பண்ணுங்க. நிறைய வச்சுருக்கிறவங்க விட்டு கொடுத்தா கெட்டு போகிறது கிடையாது, கெட்டு போகிறவங்க விட்டு கொடுக்க மாட்டான். அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் முடிஞ்ச வரையும் செய்யுங்க, தானம் பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கலாம், அடுத்த தலைமுறை நன்றாக இருக்கும். வாழ்க வளமுடன். அந்த காலத்திலே எழுதி வச்சுருக்காங்கல்ல பீஷ்மர், எப்படிலாம் இது தானம் பண்ணுங்க செய்யுங்க அப்படின்றதுக்கு காரணமே ஒவ்வொன்றும் விளக்கத்தோடு சொல்கிறாரு. அந்த கஷ்டம் எப்படின்றது தான் சொல்கிறாரு. அதனால் முடிஞ்ச வரை எல்லாருமே செய்ய சொல்லலாம். அதிகமாக இருக்கிறவங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 அடியாவது யாருக்காவது கொடுங்க, உங்களால் முடிஞ்சது. ஒரு மாட்டுத்தோலி அளவு இழுத்து பார்த்தா கூட ஒரு 10 அடி கணக்கு வச்சுக்கலாம். அது கம்மி கொடுத்தா யாரும் வீடும் கட்ட முடியாது. அதனால் முடிந்த வரையில் பூமி தானம் செய்யுங்கள். அப்போவே பூமாதேவி சொல்லியிருக்கல்ல, என்னை வாங்குங்கள், என்னை கொடுங்கள், என்னை கொடுத்தால் பிறர் கொடுத்தால் என்னை நீங்கள் அடையலாம், எந்த பிறவியிலும் என்னை அடையலாம். வாழ்க வளமுடன்.